ஆதமுடைய மகனே, உன் பாவங்கள் வானத்தை எட்டும் அளவு இருந்து பிறகு நீ என்னிடம் மன்னிப்பை வேண்டினாலும் உன்னை நான் மன்னித்து விடுவேன். அது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தாம் கேட்டதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு பிறகு கை செய்தப்பட்டு, என் இரட்சகா, நான் பாவம் செய்து விட்டேன், இப்போது என்னை நீ மன்னித்து விடு என்று சொன்னால், என் அடியானுக்கு பாவங்களை மன்னிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான். அவன் பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான் என்று என் அடியான் அறிந்துள்ளானா என்று மலக்குகளின் முன்னிலையில் கேட்பான். மலக்குகளை கவனமாக கேளுங்கள், நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறான். பிறகு அல்லாஹு தஆலா நாடுகின்ற வரைக்கும் அவன் பாவத்தை விட்டும் தவிர்த்திருப்பான். பிறகு மீண்டும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு கை செய்தப்பட்டு, என் இரட்சகனே, நான் இன்னும் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், அதையும் நீ மன்னிப்பாயாக என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மலக்குகளிடம், என் அடியானுக்கு பாவங்களை மன்னிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான் என்பதை என் அடியான் அறிந்து கொண்டானா என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குகளை கேளுங்கள், நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்கிறான். மீண்டும் ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டு கை செய்தப்பட்டு, இரட்சகனே, நான் மீண்டும் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதையும் மன்னிப்பாயாக என்று அவன் சொன்னால், அல்லாஹு தஆலா மலக்குகளிடம், என் அடியானுக்கு பாவங்களை மன்னிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான் என்பதை என் அடியான் அறிந்திருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் என் அடியானை மன்னித்து விட்டேன், அவன் விரும்பியபடி செய்தாலும் அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். அதாவது ஒவ்வொரு பாவத்திற்கு பின்பும் தௌபா செய்தாலும் அவனுடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரெண்டு ஹதீஸ்களுமே மன்னிப்பை, இறைவனுடைய மன்னிப்பை, அவருடைய பெருந்தன்மையை, அவருடைய கருணையின் பிரவாகத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த ஹதீஸைகளை துஷ்பிரயோகம் செய்வது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது. அல்லாஹ் எப்போதுமே மன்னித்துக் கொண்டே இருக்கிறான், அதனால தொடர்படியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா. அதுல ஒரு மெயின் பாயிண்ட் ஒண்ணு அல்லாஹ் தஆலா பிடிச்சிருவான். என்ன பிடிப்பான்டா, இந்த இடத்துல என்ன வருதுண்டா, பாவத்தை செஞ்ச பிறகு பாவத்திற்காக கை செய்தப்பட்டு மன்னிப்பு கேட்பவன் தான் வருது. ஆனா அந்த மன்னிப்புன்ற அந்த மென்டாலிட்டியை நமக்கு தந்தாதான் நம்ம மன்னிப்பு கேட்போம். இந்த எண்ணத்தை இறைவன் கொடுக்கலன்னு வச்சுக்கிறோங்க, மன்னிப்புன்ற வாசல் பக்கம் கூட நம்ம போக மாட்டோம். தொடர்படியா பாவம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் முத்திர குத்திட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் தொடர்படியா பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். தௌபாவின் பக்கம் போனா தான் இந்த மன்னிப்புன்றது வரும். அவன் தௌபாவின் பக்கமே போகாம தொடர்படியா பாவத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவத்துல சில பேருக்கு டேஸ்ட கொடுத்துருவான். அந்த டேஸ்ட் கொடுக்கப்பட்டவன் மூதேவியாக இந்த உலகத்தில் அலைகழிக்கப்படுறான். இந்த டேஸ்ட கொடுக்கிறது தான் பெரிய துர்பாக்கிய நிலை. ஒரு மனிதனுடைய துர்பாக்கிய நிலையிலேயே ஆகப்பெரிய துர்பாக்கிய நிலை பாவத்தை அவனுக்காக அழகுபடுத்தி காட்டுவது. இது ரப்புல் ஆலமீனுடைய உதாசீனப்படுத்தப்பட்ட, இறைவனால் வெறுத்தொதுக்கப்பட்ட அடியானுக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் இது. அதாவது பாவத்தை அலங்கரிச்சு காட்டுறது. இன்னும் செய், இன்னும் செய், இன்னும் பண்ணு, இது நியாயம்தான், இது தர்மம் தான், இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவனுடைய உள்ளத்துல. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த பாவத்தை பத்தி பெரிய அளவுக்கு சட்டையே பண்ண மாட்டான். இதுதான் எனக்கு, இது இறைவன் நாடி இருக்கிறான், அதுல போய்த்தானே அது மேலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியே என்ன செய்வான்டா, ரூட்டை திருப்பி விடுவான். இது நரகத்தினுடைய விறகு கட்டையாக அவன் ஆகுவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக அமைந்துவிடும் சகோதரர்களே. அதனால மனிதன் முஸ்லீமாகப்பட்டவன் எந்த நிலையில இருக்கணும்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வாங்க, அல் ஈமானு அர்-ரஜா பைனல் ஹௌஃபி வர்-ரஜா. இந்த பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில அழகான நடுநிலைமையான ஒரு சாதா சீதாவான வாழ்க்கை தான் என்ன செய்யணும், வாழணும்.
இறைவன் மன்னிப்பான், அதே சமயத்தில் நானும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான், அவன் என்னை கைவிட மாட்டான், ஏன்னா அவன் தான் எனக்கு இறைவன், அவன் தான் எனக்கு மன்னிப்பவன். ஆனா அதே சமயத்துல நானும் என்ன செய்யக்கூடாது, அவன் தந்த அந்த சலுகையை துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவன் வாழ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாழ்வை தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.